தேவன் நம்ம மேல தண்டனை செய்வதற்காக இல்லை, தேவன் நமக்கு இரக்கம் செய்வதற்காக இருக்கிறார், தயவு காமிப்பது இருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்துவின் நிமித்தம். சங்கீதம் 103:8 கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபைகள். அதான் தேவனுடைய முழு குணாதிசயம், தேவனுடைய டோட்டல் ஆள் தத்துவம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும், அதான் தேவனுடைய ஆள் தத்துவம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஹோல் ஆள் தத்துவத்தை பார்க்க முடியாது. இப்போ மோசே கேட்குறாரு, ஆண்டவரே நீ யாருன்னு கேட்குறாரு, நீ எப்படிப்பட்டவர்? 40 நாள் வேலை இருந்துட்டு கேட்குறாரு, நீ யாருன்னு கேட்ட உடனே சொல்கிறாரு 34ஆம் அதிகாரத்தில், கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர், குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாய் விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமங்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். இதான் தேவனுடைய நேச்சரான்னு கேட்டால் கிடையாது. தேவனுடைய ஹோல் குளோரியான்னு கேட்டால் கிடையாது. அதனால தான் பழைய ஏற்பாடு வாசிக்கும் பொழுது ஒரு முக்காடு உங்களுக்கு இருக்குது. அந்த முக்காடு தேவனுடைய மகிமையை டோட்டலாக காமிக்காது. தேவன் எப்படிவர்? இயேசுவை பாருங்க. இயேசு தயவுனாலும் கிருபையினாலும் நிறைந்தவராக இருந்தார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒத்த மகிமையாக இருந்தது, அது தேவனுடைய கிருபையினால் நிறைந்தவராக இருந்தார்ன்னு இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? பழைய ஏற்பாட்டில் ஏன் அப்படி இருந்துச்சுன்னா, அந்த உடன்படிக்கை, இன்னைக்கு உடன்படிக்கை மாறிடுச்சு, பாவம் தண்டிக்கப்பட்டு விட்டது, ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. இன்னைக்கு தேவனுடைய நம்மை குறித்த அவருடைய மனநிலை முழுதும் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். இந்த கிருபை இரக்கத்தை பெற வேண்டும் என்ற ஒரு காரியம், தேவனுக்கு உண்மையாக டோட்டல் சரண்டர் பண்ணிடணும். அப்படி தாழ்த்திடணும். ஆண்டவரே நான் அல்ல, கிருபை அப்படி சரண்டர் பண்ணுங்க, கர்த்தர் உயர்த்திடுவாருங்க. யாக்கோபு போறாரு, போகும்போது பெரிய வித்வானவர் தெரியுமா, எப்பேற்பட்ட ஆளையும் ஏமாத்திடுவார். பெத்த தகப்பனையும் ஏமாத்துறாருன்னா எவ்வளோ பெரிய ஆளா கில்லாடியா இருக்கணும், பெரிய கில்லாடி. ஆனால் போயிட்டு வரும்போது சொல்கிறார், தெய்வரே எனக்கு காமித்த தயவுக்கும் சத்தியத்துக்கும் பாத்திரம் கிடையாது. 20 வருஷத்தில் நான் முன்னேறி வந்திருக்கேன், உயர்த்தி வந்திருக்கேன்னா என்னுடைய சாமர்த்தியம் கிடையாது, என்னுடைய கிருபை, என்னுடைய தயவு. இந்த எண்ணம் உங்களுக்குள்ள அப்படியே டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் மேலும் மேலும் உயர்வீங்க. ஏன்னா ஒரு நாளும் உங்களுக்கு தலக்கணம் வராது. ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஒரு பேப்பரில் தான் படித்தேன். தீக்குச்சி இருக்கு, தீக்குச்சியில் அந்த அட்டைப்பெட்டியிலையும் அந்த மருந்து தடவி இருக்கு, குச்சியிலையும் மருந்து தடவி இருக்கு. நீங்கள் இழுக்கும்போது குச்சி தான் எரியுமே தவிர இந்த தடவுறது எரியாது தானேங்க. இதில் இருக்க மருந்து தானே இதில் இருக்கு, ஏன் இது எரியுது? இதில் தலக்கணம் இருக்கு. அதே மருந்து தான், ஏன்னா அதுக்கு தலையில் கொஞ்சம் கணம் இருக்கு. எப்பவுமே தலைக்கணம் இருக்கக்கூடாதுங்க. எவ்வளவு உயர்ந்தாலும் கம்ப்ளீட் சரண்டர் ஆயிருங்க, கர்த்தர் நம்ம உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவதற்கான வாசல் உண்டாகும். சங்கீதம் 145:8 சில வசனங்கள் காமிக்கிறேன். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியில் மேலும் உள்ளது. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியின் மேலும் உள்ளது. 1 நாளாம் 21 எடுங்க. 1 நாளாம் 21 தாவீதுடைய மனதை பிசாசு ஏவி விடுறான்னா ஒரு தவறான எண்ணத்தை கொடுத்து, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவிவிட்டது. கிழக்கு யோபாபு சொல்கிறான், எவ்வளவே ஜனங்கள் ஏராளமாக பெருகுவாங்க, ஜனங்களை எண்ண வேண்டாங்கிறான். ஜனங்களை எண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டால் ஜனங்களை எண்ணலாம், தப்பு கிடையாது. 30 சொல்லுகிறது 11 16 வரை எண்ணினீங்கன்னா ஒவ்வொரு 20 வயசுக்கு மேற்பட்ட எல்லா ஆளுக்கும் அரை சேக்கல் வெள்ளி கொடுக்கணும். அது பணக்காரன் இருந்தாலும் சரி தான், ஏழையாக இருந்தாலும் சரி தான், அரை சேக்கல் வெள்ளி கொடுக்கணும். ஏன் வெள்ளி கொடுக்கணும்னா அவர்களை மீட்கும் பொருளாக கொடுக்கணும், அவர்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்பதற்காக கொடுக்கணும். இவர் என்றாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தீமை வருது. அப்போ அந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான் அட்மிட் பண்ணுகிறார். 13ஆம் வசனம். அப்படி தாவீது காத்தை நோக்கி, பெரிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக
அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேன். 3 ஆப்ஷன் கொடுக்குறார். 3ல் ஒன்று தெரிந்தெடுன்னு சொல்லும் பொழுது அவர் தெரிந்தெடுக்கிறது கர்த்தருடைய கையிலே நான் விழுவேனாக. ஏன் கர்த்தருடைய கையில் விழுவேன்னா அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அப்படியே சங்காரம் வருது. சங்காரம் வரும் பொழுது ஒரு இடத்துல அவர் பலி செலுத்துறார். அந்த பலி செலுத்தின இடத்துல அப்படியே சங்காரம் நிற்கிது. அங்கே தான் முதல் தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. முதல் தேவாலயம் ஏன் கட்டப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு விலை கொடுத்து வாங்கினார். விலை கொடுத்து வாங்கி அங்கே தான் ஃபர்ஸ்ட் தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. அங்கே தான் பலி செலுத்து நடந்துச்சு. ஏன் இரக்கம் உண்டாகுது? அதுக்கப்புறம் சங்காரம் நிற்கிது. ஏன் இரக்கம் உண்டாகுது? பலி செலுத்தப்படுகிறது. தேவன் நம்ம மேல தண்டனை செய்வதற்காக இல்லை, தேவன் நமக்கு இரக்கம் செய்வதற்காக இருக்கிறார், தயவு காமிப்பது இருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு காரியம் செய்கிறார். நான் மனுஷன் கையில் விழாதிருப்பேனாக. மனுஷன் மாறிடுவான். இன்னைக்கு ஐயாமா, நாளைக்கு வேற மாதிரி சொல்லுவான். மனுஷன் மாறுவான். இன்னைக்கு நம்ம வரவேற்பான், நாளைக்கு நம்ம நிராகரிப்பான். இன்னைக்கு ஏற்றுக்கொள்வான், நாளைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதான் மனுஷன். அது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரிதான். ஆனால் கர்த்தர் மட்டும் அவருடைய உண்மைகள் மகா பெரியது. நான் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நமக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார் இருக்கு. அதனால தான் எந்த காலகட்டத்திலையும் கர்த்தர் நமக்கு தீமை செய்து வருவாரோன்னு நினைக்க வேணாம். கர்த்தர் நமக்கு இறங்கும்படியாக காத்திருக்கிறார், நமக்கு தயவு காமிக்கும்படியாக எழுந்திருக்கிறார்.